ஏ அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் சுகா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருந்திருப்பான். நீங்களும் அவனை அப்படியே வெளியில் இப்போ போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிருப்பீங்க. அவனும் திரும்பி நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை மிரரில் பார்த்துருப்பான். இதை பார்த்து நீங்களோ ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இப்படியே நீங்களோ சரி சரி இப்போ வச்சு சொல்லுங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் சொன்னலடி சர்ப்ரைஸ்னு, சும்மா சும்மா கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி வா அப்படி சொல்லி உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நீங்களோ கீழே போவோன்னு பார்த்தா நீங்கள் இன்னும் மேலே டெரஸ் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே மேலே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. ஓ மேலே தான் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கோ அப்படி சொல்லிட்டு இந்த மொட்டை வெயிலில் என்னத்தை கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போ அவன் ஃபோன் எடுத்து அங்கே பாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சி விட்டுறான் எல்லாத்துக்கும். பிகாஸ் அவனுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லக்கூட டைம் இல்லை அப்படின்னு. நீங்களோ என்னோடய மொபைல் அப்படிங்கிறீங்க. அது இங்கேயே கிடக்கட்டும், அதான் நான் வச்சுருக்கல, அது போதும், என் கூட இருக்கும்போது உனக்கு என்னடி பயம் அப்படி சொல்லி கேட்கும்போது நீங்களும் சுகா பார்த்துட்டு பயம்லாம் இல்லை, ஃபோன் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னேன் அவ்வளோதான், அதுக்கு அவசியம் இல்லை வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நீங்களோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு டெரஸை சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லை, பெரிய வீடுங்கனால பெரிய டெரஸு, அப்படியே ஒன்றும் இல்லாத கட்டாந்தரையை கட்டவாடா கூட்டிகிட்டு வந்து அப்படி சொல்லிட்டு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னு நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவனுக்கே சிரிப்பு வருது. என்ன பேபி ரொம்ப ஆர்வமாக இருக்க போகிற அப்படின்னு. ஆர்வமாக தான் இருக்கேன், பட் உங்ககிட்ட ரியாக்ஷன் சரியில்லையே. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லுக் அட் தட் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மேலேருந்து ஹெலிகாப்டர் அப்படியே வந்து ஹெலிபேடில் லேண்ட் ஆகுது. அங்கே அவங்க வீட்டு டெரஸ்லேயே ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே மூடி திறந்து பார்க்குறீங்க. ஃப்ளைட்லலாம் போகிற அளவுக்கு டைம் இல்லடி நமக்கு, அதுவும் இல்லாமல் இது நம்மளோடது ப்ரைவேட் ஜெட், அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். உங்களுக்கு பயமாக இருக்குது. இதுலையா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பேபி நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃபஸ்ட்டு ஏறி அப்படியே கை நீட்டான். நீங்கள் அப்படியே அவன் பின்னாடி கையை பிடிச்சிட்டு உள்ளே ஏறிக்காருங்க. அப்போ அப்படியே ஹெலிகாப்டர் கிளம்புது. நீங்கள் அப்படியே சுகா பார்த்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. பேபி உனக்கு ஞாபகம் இருக்கா, மேரேஜ் ஆன புதுசில் நான் உன்னை பற்றி கேட்டப்போ நீ நிறைய விஷயம் சொன்னேன், அதில் உனக்கு பிடிச்ச விஷயங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணேன். அதை வச்சு தான் நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. எங்கே நான் கொடுத்த க்ளூவில் நம்ம எங்கே போகிறோன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொன்னதும் நீங்கள் அப்படியே என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஹனிமூன் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐஸ்லேண்ட் போகணுன்னு தான் ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் இப்போது நம்ம போகிறது உனக்கு ஒரு மினி ஹனிமூன் மாதிரி டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சுட்டு ஐஸ்லேண்ட் போகிறோமா, எங்கே அப்படின்னு. ஏன் மேடம் தெரிஞ்சுட்டு தான் வருவீங்களா அப்படின்னு. ப்ளீஸ் சொல்லுங்கள், ஐஸ்லேண்ட் தெரிஞ்சதோ என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்னு. சரி பேபி நீ ரொம்பவும் ஆர்வமாக இருக்க, ஸோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கண்ணை மூடுறான். நீங்கள் கண்ணை எதுக்கு மூடுறீங்க, சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மெதுவாக ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறக்குறான். ஆக்சுவலி நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துடுச்சு. அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்களா அத்தை விஷுவல் உங்கள் கண்ணு முன்னாடி. உங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஹே சுகா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் சந்தோஷத்தில் இது என்ன இடம் அப்படின்னு. ப்ளூ லகான் அப்படின்னு சொன்னதும் வாவ் செம்மையாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சுகாவை ஹக் பண்ணி அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு ஓடி போய் நீங்களோ அங்கே இருக்க ஸ்னோலாம் எடுத்து பார்த்து அங்கே அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறீங்க. இதை ஒருத்தன் பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்காளே, துருன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேமராவில் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தப்பான். அப்போ அப்படியே உங்கள் பக்கம் கேமராவை திருப்புறான். நீங்கள் எதையும் கண்டுக்கல, நீங்கள் ஜாலியாக அந்த ஸ்னோவை எடுத்து விளாண்டுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. சுகா அப்படியே அந்த கேமராக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். யாரா அது கேமராக்கு முன்னாடி நிற்கிறது, ஐயோ தள்ளு அப்படிங்கிற மாதிரி அவன் கேமராவை பார்த்துட்டே புலம்பிகிட்டு இருக்கான். சுகாவோ ஹலோ அப்படின்னு சொன்னதும் யார் நீங்கள் அப்படி சொல்லி இப்போ தான் அவன் கேமரா விட்டு பார்க்குறான். கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு.
ஏன் நகந்தா என் பொண்டாட்டியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா அப்படின்னு. எது பொண்டாட்டியா? அடுத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அநாகரிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே கொண்டா அப்படி சொல்லி கேமரா வாங்கி பார்க்குறான். நல்ல வேளை இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட இருக்கல. ஃபோட்டோஸ் எதுவும் இல்லாதனால உயிரோடு விடுறேன் அப்படி சொல்லிட்டு கார்ட்ஸ் அப்படின்னதும் கொஞ்சம் பாடி கார்ட்ஸோடு தான் வந்திருப்பான். இவன் இனிமேல் இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது, இங்கேருந்து ரொம்ப தள்ளி போய் வேறு எங்கேயாவது தங்கிக்க சொல்லுங்கள், ஆனால் இவங்க இருக்கக்கூடாது, உடனே இவனை விக்கெட் பண்ணி விடுங்க, அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்க திரும்பி நடந்து உங்ககிட்ட வரான். நீங்களோ சுகா எனக்கு அந்த தண்ணியில் குளிக்கணும் அப்படி சொல்கிறீங்க. சரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்களோட ஷூ அப்படியே குனிஞ்சு கழட்டிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த போசனான அவனும் பாடி கார்ட்ஸ் அவனை அப்படியே இழுத்துட்டு போகாத குறையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க சார், நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போங்க அப்படி. ஹலோ, யார் நீங்கள்? அவர் சொன்னார்னா நான் ஏன் போகணும் அப்படி சொன்னேன். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? யார் சார் அவர் அப்படின்னு. அவர் தான் 7 மாஃபியா கிங்ஸ், உங்களுக்கு தெரியுமில்ல, இல்லை 3rd அப்படி சொன்னதும், எது 3rd மாஃபியாவா அப்படி சொல்லி அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறான். சுகாவோ இவ்வளோ நேரம் அவன்கிட்ட அன்னியன் மாதிரி பேசிட்டு இப்போ உங்ககிட்ட அம்பி மாதிரி நடந்துக்கிறத பார்த்து, ஐயோ நிஜமாவே இவர் தானா? ஆமாம், ஏன் அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை, இவ்வளோ நேரம் என்கிட்ட அப்படியே டெரராக பேசிகிட்டு இருந்தார், பார்க்கறதுக்கு பயங்கரமாக அன்னியன் மாதிரி. இப்போ என்னமோ அம்பி மாதிரி அவர் ஒய்ஃபுக்கு ஷுவெல்லாம் கழட்டி விட்டுட்டுருக்காரு. சார், நமக்கு தான் அவர் மாஃபியா, அவர் ஒய்ஃபுக்கு அவர் ஹஸ்பண்ட் தானே, அவர் எல்லாம் செய்வார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் ஜர்க்கினே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, அது கொஞ்சம் வெட்ட வெளியாக்கனால ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ட்ரெஸ்ஸோடைய குழி அப்படி சொல்லிட்டு, அந்த வாட்டர் வந்து வார்மாக தான் இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்ற டெம்பரேச்சரில் அப்படியே உங்களை இறக்கி விடுறான். நீங்கள் அப்படியே ஹாப்பியாக நீ வா அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இருடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட ஹாப்பியாக விளையாண்டாங்க இருக்கிறத போகிறவன் திரும்பி பார்த்துட்டு, சார் நிஜமாக நம்பவே முடியல, என்கிட்ட இருந்த மூஞ்சுக்கும் இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறதும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இந்த 7 பேரும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா? அப்படி சொல்லிட்டு பாடி கார்டு, இப்போ இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? சார் உன்னை கொல்லணும்னு முடிவெடுக்கலை, பிகாஸ் அவர் பொண்டாட்டியை நீ ஃபோட்டோ எடுக்கலைன்னு தான். ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ இன்றைக்கி உசுரோட போகமாட்ட போலையே அப்படி சொன்ன. ஏன் சார், அவருக்கு அந்த ஐடியா இல்லாட்டி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க போல அப்படின்னு. நீ தான் தோணன்னு வாய் மூடாமல் பேசுறியடா அப்படின்னு சொன்னான். சாரி சார், அது ஒரு க்யூரியாசிட்டியில் தான். இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? இல்லை அந்த பொண்ணு ரொம்ப அழகா அப்படின்றதும் பாடி கார்டோ எது அப்படி. இல்லை நல்லா இருக்காங்க, அதுதான் அவங்க தான் 7 பேத்தையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட பர்சனல் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நீ இதுக்கு மேலே இதை பற்றி தோண்டி துருவி கேட்டினா நீ உயிரோட போகிறது கன்ஃபார்ம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னான். ஐயோ அப்படி சொல்லிட்டு அதுக்குள்ளே அவன் ரூம் வந்தது. கடைன்னு வெக்கேட் பண்ணிட்டு வெளியே வந்தோனோ, சார் நான் போய் தான் ஆகணுமா? ஏதாவது ரீகன்சிடர்லாம் இல்லையா? நீ பேசின பேச்சுக்கு உன்னை உயிரோடு அனுப்புகிறதே பெருசு, ஒழுங்காக ஓடி போயிரு. இருந்தினா உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. என்கிட்ட பேசின மாதிரி அவர்கிட்ட ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டு நீயே செத்துருவடா படுபாவி போ அப்படி சொல்லி விரட்டி விட்டுறான். இங்கே நீங்களோ சுகாவோட கையை பிடிச்சிட்டு ஆடிட்டு தண்ணியில் ரொம்ப நேரம் ஆட்டம் போடுறீங்க. சுகாவோ, ஹே வந்தது டயர்டாக கூட இல்லையாடி, ரொம்ப நேரம் ஆடுற, போதுவா நம்ம உள்ள ஷவரில் போய் பாத் பண்ணிக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தூக்கிட்டு 2 பேரும் ஷவரில் நின்றுட்டு சுகாஷமாக இருப்பானா அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே அங்கே லவ் மேக்கிங்கும் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே வெளியே வந்துட்டு சுகா அப்படியே உங்களை பேக் ஹேக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு சுகாவோட தலையை அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. சுகாவோ, என்ன பேபி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மெதுவாக. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி சுகாவை அப்படியே ஹேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். இப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் டக்குன்னு சுகா பசிக்குது அப்படிங்கிறீங்க. ஹே சாரிடி, சரி வா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அவனுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அதை 2 பேரும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் 2 பேரும் கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு. வா பேபி அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியிலலாம் ஸ்னோ நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் விளையாண்டுட்டே வரீங்க. அவனும் போதும்டி அப்படி சொல்லிட்டு இங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மற்ற இடத்துக்குலாம் எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜீப்பை எடுத்துகிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான்.
ஹை சீப்பில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ராவலில் ஓப்பனாக இருக்கனால குளிர்து வேறு அப்படியே கையை தேய்ச்சி வச்சுக்கிறீங்க. இருந்தும் நீங்கள் ஜர்க்கின்னு க்ளவுஸு ஷூ ஷாக்ஸுன்னு எல்லாம் தான் இருக்குது, இருந்தும் குளிர்து உங்களுக்கு. ஏன்னா இந்த கிளைமேட் புதுசு இல்லை. அப்படியே கார் வந்துட்டு ஜீப் வந்துட்டு ஒரு கொகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். அப்படியே இருட்டாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்ன இது இவ்வளோ இருட்டாக இருக்குது சுகா அப்படின்னு சொல்லி சுகாவோட கையை பிடிக்கிறீங்க. ஏய் பயப்படாத பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுறான். இங்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது, இங்கே எதுக்கு காரை ஸ்டாப் பண்ணிங்க, போங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே இரு பேபி அப்படி சொல்லி அந்த ஜீப்லேருந்து ஒரு லைட்டர் மாதிரி எடுத்து அவன் ஆன் பண்ணதும் அங்கே அப்படியே இந்த மின்மினி பூச்சியெல்லாம் இருக்கும்ல, எல்லாம் குட்டி குட்டியாக நிறைய அப்படியே பறந்து வருது. அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஹே செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிங்க. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்கிறதா சுகாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஒன்று சொல்ல மறந்துருப்பேன், நீங்கள் எல்லாரோடையும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சுகாவும் அப்படியே உங்களை ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறான். நீங்கள் மெய் மருந்து அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு சுகாவை அப்படியே பார்க்குறீங்க. சுகா போகலாமா அப்படின்னு சொன்னதும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே சுகா போகும்போது நீங்கள் ஹே இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்பப்போ ஏதாவது மைண்ட் ரிலாக்ஸுக்கு இந்த சைட் வருவேன், அப்போ தெரிஞ்சுதான். இதுலேருந்து எனக்கு வரப்போகிறவள கண்டிப்பாக இந்த சைட் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இப்போ தான் டைம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சுகா ஹக் பண்ணிட்டு நிஜமாவே நீ ஒரு சேவேஜ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உனக்குள்ளே இப்படி ஒரு காதல் மன்னன் நுழைஞ்சிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவோம். சுகாவுகளை அப்படியே திரும்பி அடி பாவி அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே நீங்கள் சுகாவோட கணத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சுகா பேபி இப்படி நீ கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து உட்காந்துக்கிறீங்க. அதுக்குன்னு நீ ஒன்றும் விலகிலாம் போவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிப்போட உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி கார் ட்ரைவ் பண்ணிகிட்டே வரான். அங்கே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். இந்த இடம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. சுற்றி பார்க்க தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார் அப்படின்னு. ஃப்ளார்ஸு அப்படின்னு நிறைய இருக்குது, அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. ஃப்ளார்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக செம்மையாக இருக்குது. இங்கே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒரு ஃப்ளார் எடுத்து சுகா உங்ககிட்ட நீட்டான், நீங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. சுகா ஆல்சோ உங்களை பார்க்குறான். லாவெண்டர் கலர் அந்த பூ உங்களுக்கு அவ்வளோ சூட் ஆகுது. பார்க்கறதுக்கு நீ பிரின்சஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே சுகாவும் நீங்களும் அங்கே நல்லா சுற்றுறீங்க. மத்தியானம் ஆயிடுது, உங்களுக்கு பசிக்குது. சுகா பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்துட்டு நம்ம பக்கத்தில் எந்த ஹோட்டல்ஸ் இருக்காது பேபி. ஸோ நான் இங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது, நான் அங்கே தான் வந்து தங்குவேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம அங்கே கூட இப்போ போகலாம், இல்லாட்டி நம்ம ஹோட்டலுக்கு போக கொஞ்சம் லேட் ஆகும் எப்படி அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே சுற்றி பார்க்கணும், நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு, அது செம்மையாக இருக்கானா, குட்டியாக இருந்தாலும் பேலஸ் மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்கான். அப்படி பார்க்குறீங்க, பார்த்தா இந்த ஒயிட் டைல்ஸ் இருக்குங்களா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. தாஜ்மஹாலோட மினி வேர்ஷன்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்து சுற்றி பார்க்குறீங்க. வாவ் இந்த பளிங்குக்கல் அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு வா செம்மையாக இருக்குது சுகா, இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாருதா எந்த தாண்டி அப்படின்னு சொன்னான். வாவ் நீ இவ்வளோ ரசனை உள்ளவனா அப்படின்னு சொல்லிங்க. சுகா அடி பாவி, எனக்கு எதுவுமே வராதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லலாம். சேச்சா அப்படி இல்லை, இதேண்ணா இங்கே இப்படி ஒரு வீடு, அதான் சொன்னால பேபி ரிலாக்ஸுக்கு வந்தால் நான் ஹோட்டல்லன்னு தங்க மாட்டேன்டி, இங்கே தான் நேராக வந்து இந்த வீட்டில் தான் தங்கியிருப்பேன், கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. சின்னதாக இருந்தாலும் செம்மையாக இருக்காது, நைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அங்கே பாடி கார்ட்ஸை விட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான், அதை எடுத்து 2 பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்களும் அப்படியே நூடுல்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ காய்கறி கட் பண்ணுறதும் உங்கள் பின்னாடி வந்த சுகா அப்படியே நின்றுட்டு அவன் அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே நெக் வச்சுட்டு அவனே சேர்ந்து கட் பண்ணுறது இப்படின்னு 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே சமைக்கிறீங்க. சமைச்சு முடித்ததும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டி விட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் வா சுகா அப்படின்னு. எங்கடி வா சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு. உனக்கு டயர்டாகவே இல்லையாடி, இப்போ தானே சாப்பிட்டோம்,
கொஞ்சம் நேரம் பேபி அப்புறம் போகலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்கணும், வா சுகா. ஏய், நீ எப்போல்லாம் ஆசைப்படுறியோ நான் அப்போல்லாம் கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டுறேன் பேபி. எனக்கு ஒரு நாளில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அவசியம் இல்லைடி, கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து சுற்றி பார்க்கலாம். உனக்காக நீ எப்போ கேட்டாலும் நான் கூட்டிகிட்டு வரேன், ஓகே அப்படி. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராமிஸா அப்படி சொல்லவும் அப்படியே திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, இப்போ 2 பேரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே உள்ள ரூமில் அப்படியே படுக்க வைக்கிறான். ஹீட்ரு ஆன் பண்ணிட்டு அவனும் பக்கத்தில் படுத்து 2 பேரும் அப்படியே போத்தி படுக்கிறீங்க. செம்மையாக இருக்குது கூலிங்கில் ஹீட் ஆன் பண்ணி கதப்பா சுகா பக்கத்தில் அவங்களுக்கு சொல்ல வேணும். நீங்கள் அப்படியே தூங்கலான்னு பார்க்குறீங்க. சுகா விடுவான். அப்படியே சுகா அவங்கள திருப்பி என்ன பேபி அப்படிங்கிறான். என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, தூங்க போகிற, இப்போ நீ தானே சொன்ன ரெஸ்ட் எடுக்கலான்னு. ரெஸ்ட்டு படுத்து எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி அப்படின்னு. சுகா அப்படின்னு தள்ளுறீங்க. பேபி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பை கேட்ச் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சுகா அப்படியே நெக்கு உங்கள் செஸ்ட்டுன்னு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே பைட் பண்ணிக்கிட்டே அப்படியே லிக் பண்ணுறான். செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் சுகா சுகான்னு மூன் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. சுகா அப்படியே கீழே இறங்கி உங்கள் அண்டரை லிக் பண்ணி அப்படி இன்சர்ட் பண்ணுறான். லவ் மேக்கிங் அப்படியே நீங்கள் சுகா சுகா அப்படின்னு மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சுகாவும் பேபி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மூன் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் நல்லா தூங்கி போயிடுறீங்க. ஒரு 4-4:30 இருக்கும், அதான் முழிப்பே வருது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறீங்க. சுகா அப்படியே பார்த்து பாருங்கள் டைம் ஆச்சு, வெளியில் போகணுன்னு சொன்னல அப்படிங்கிறீங்க. சுகாவோ அதுக்கு என்னடி, சரி சரி வா ரெஃப்ரெஷ் ஆக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2 பேரும் கிளம்பி அங்கே பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சுகாவுக்கு கால் வருது. வேறு யாரெல்லாம் பாடி கார்ட் தான். சார், பனி புயல் வரதா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் ரிட்டன் வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஆஃப்டர்நூனே இவங்க எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு அனுப்பியிருப்பான், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் பாடி கார்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, நாங்கள் வரட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நானே அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விளையாண்டுட்ருக்கீங்க. அங்கே பார்க்குறான். போதும் வா பேபி போகலாம் அப்படின்னு. என்ன அதுக்குள்ளேயா, இப்போ மணி என்ன 6 தான் இருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கிளம்பலாமே அப்படின்னு. இல்லை பேபி டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பனி புயல் வரப்போதான், ஸோ நம்ம போயே ஆகணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான். என்னது பனி புயலா அப்படிங்கிறீங்க. பயப்படாது பேபி, ஒன்றும் இல்லை, நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம், அங்கே போயிட்டா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு 2 பேரும் அவசர அவசரமாக கிளம்புறீங்க. அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு வரத்துக்கு 6:30 மணி பக்கம் ஆயிடுது. 2 பேர் வரும்போது இருட்டியே போயிடுது. உள்ளே வந்துடுறீங்க. வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமில் உள்ள விண்டோ சைடு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், அதில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. பனி புயல் அடிக்குது அப்படின்னு சொன்னதுனால எப்படி இருக்குன்னு பெருசாக இப்போ எதுவும் இல்லை, பட் ரொம்ப பனி அதிகமாக பெஞ்சிட்டுருக்கு. இதில் நின்னா நம்ம ஃப்ரீஸ் ஆயிரும் போலிக்கே அப்படிங்கிறீங்க. அப்படியே சுகா அவங்க பின்னாடி வந்து நின்றுட்டு ஆமாம் பேபி அப்படின்னு சொல்கிறான். நான் எனக்கு இதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு. அதான் இன்னும் புயல்லாம் வரல, ஜஸ்ட்டு நம்ம அந்த பனியை வெளியிலலாம் நோ அலௌடு பேபி, போகக்கூடாது, லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அலோவ் பண்ண மாட்டாங்களா? நம்ம ஏன் வெளியில் போகணும்? என்னடி குழப்புற? நம்ம ரூமில் பால்கனியில் போய் நின்று நோ சளி பிடிக்கும், கிளைமேட் பார்த்தில்ல அப்படிங்கிறான் சுகா. ப்ளீஸ் பேபி ப்ளீஸ், என் செல்லம்ல அப்படின்னு. இப்படியே ஐஸ் வைடி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். பால்கனியில் 2 பேர் நிற்கிறீங்க. செம்மையாக மழை மாதிரி அப்படியே ஐஸ் கொட்டுது. அப்படியே நீங்கள் கையில் எடுத்து சுகா மேலே தூக்கி வேற போட்டுறீங்க, சும்மா இருக்காமா. அடி சும்மா இருடி, நீ எடுக்குது இது விளையாடுறது இல்லாமல் என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் கொஞ்ச நேரம் விளையாண்டு சுகாவோ நோ பேபி, இதுக்கு மேலே வெளியில் நிற்கக்கூடாது, உடம்பு செல்லாம் போயிடும், உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றான். 2 மினிட்ஸ் இவ வேறு படுத்துறா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை தூக்கிட்டு வாயில் சொன்னால் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு உங்கள் லிப்பு நீங்களோ அது அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க, வாய் பேசிட்டே இருக்காது அப்படின்னு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்கள் அதோட அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்படியே உள்ளே தூக்கிட்டு வந்து உங்களை கீழே இறக்கி விட்டு பால்கனி கதவை லாக் பண்ணிட்டு பேபி போதும் நம்ம இப்போ சாப்பிட போகலாமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம அப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. போகலான்னு தான் நினச்சேன், பட் பார்த்தல புயல் வரும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் ஹெலிகாப்டரில் போகிறதெல்லாம் நமக்கு சேஃப் இல்லை, போகவும் முடியாது,
இங்கேயே ஹோட்டல்ஸ் எல்லாம் லாக் பண்ணி தான் வச்சுட்டாங்க, நம்ம வெளியே போக முடியாது, உள்ளே தான் இருக்க முடியும். ஸோ மார்னிங் நம்ம ஏர்லியாக கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது அப்படியே 2 பேர் பேசிகிட்டே சாப்பிட்றீங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாய்ஸ் தெரில அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்கள் பாய்ஸ் எல்லாம் என்னடா இவன் காலையில் சொல்லாமல் கொள்ளாமல் கிளப்பி போனான், நமக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்டுருக்கான் பாரு, எங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கான்னு. இவனுக்கு இந்த அளவுக்கு மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி நைட்டுக்காவது வருவான்னு பார்த்தா இப்போயும் வர முடியாது, பனி புயல் மெசேஜ் அனுப்பியிருக்கான், அப்போ நாளைக்காவது வருவானா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கும். அதெல்லாம் வந்துடுவான்டா, மார்னிங் ஏர்லியாக கிளம்பிடுவேன்னு தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆரம் சொன்னான். இப்படி இவங்க பேசிட்டு சரி அப்படின்னு ஆரம் நாளைக்கு நான் வேறு கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே சுகாவும் நீங்களும் சாப்பிட்டு மேலே வரீங்க உங்களோட ரூமுக்கு. வந்ததுக்கப்புறம் சுகாவோ என்ன பேபி தூங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீங்கள் இப்போ தூங்க தான் விட போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பேபி வந்தது எதுக்கு, அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே பனி இன்னும் அதிகமாக கொட்டுது, பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. நீங்கள் அதை அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. சுகா உங்கள் பின்னாடி வந்து அவனுக்கும் உங்களுக்கும் சேர்த்த மாதிரி பெட்ஷீட் அப்படியே பொத்துறான். அந்த கதப்பு நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே சுகாவோட டிஷர்ட்டை இழுத்து அதுக்குள்ளே பூந்துக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான், அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. சுகா அப்போ அப்படியே அவனோட டிஷர்ட்டை கழட்டி போட்டுறான். இப்போது உங்களோட டிஷர்ட்டை அதுக்குள்ளே சுகாவும் பூந்துக்கிறான். நீங்கள் இன்னர்ஸு இல்லாமல் தான் டிஷர்ட் போட்டிருப்பீங்க, ஸோ நைட் தூங்கலாம். அப்போது அப்படியே சுகாவும் அவனோட ஸ்பேர் பாடி உங்களோடதும் ரெண்டும் அப்படியே ஹீட்டு கலப்புது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. சுகா அப்படியே மறுபடியும் உங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்போது உங்கள் டிஷர்ட்டையே ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேரும் இப்போ ட்ரெஸ் இல்லாமல் அப்படியே பெட்ஷீட்குள்ளே இருக்கீங்க. சுகா அப்படியே திரும்ப உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணி திரும்பவும் மேக் அவுட் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே மோன் பண்ணிகிட்டே அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்படியே அந்த நைட்டை ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எழுந்ததும் சுகா தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களையும் எழுப்புறான். பேபி வாடி ஊருக்கு போவேணாமா அப்படிங்கிற மாதிரி எழுப்புறான். நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 5 minutes அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். நீங்களும் இப்போ தான் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல். போ அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி நைட்டெல்லாம் சுகான்னு இப்போ தள்ளுங்கிற அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஓடிடுறீங்க. நீங்களும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோன்னா 2 பேரும் கிளம்புறீங்க. ஹெலிகாப்டர் வந்தது. இப்போது ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. அங்கே வந்துட்டு பனி புயல் நைட் அடித்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பனி, அதெல்லாம் மார்னிங்கே எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணி அதில் ஏறி கிளம்பிடுறீங்க. இங்கே மாடியில் வந்து இறங்கி வந்துட்டேன்னு சொன்னாங்க, எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாசலை பார்த்துடும் போது நீங்கள் மாடியிலேருந்து இறங்கி கடைன்னு ஓடி வரீங்க. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து வரான் அப்படின்னு சொல்லி தயான் கேட்டதும் அவன் தான் சொன்னால ஐஸ்லேண்ட் கூட்டிகிட்டு போயிருக்கேன், ஹெலிகாப்டரில் போயிருப்பான்டா, அப்போ தான் மேலே லேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாம்ல அப்படின்னு குடுன்னு ஓடி வரீங்க. அப்புறம் மேடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எப்பவும் போல் கேட்குறாங்க. நீங்களும் போனது பார்த்தது வந்ததுன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்ருக்கீங்க. இதை எப்பவும் போல் வயிறெறிய கேட்டுட்ருக்கா. அப்போ ஆரம்பம் சரி எல்லோரும் சாப்பிட்லாம், நீங்கள் இன்னும் சாப்பிட்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படியே கிளம்புனதும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். மற்றவங்களாம் அப்படியே ரவுண்ட் பண்ணி உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது ரியா உங்கள் சித்தி எல்லாமே உங்கள் கூட தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹோபியோ மெதுவாக சுகா கிட்ட எப்புட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன எப்புட்றா, இல்லை எப்பட்றா உனக்கு மட்டும் தெரியும், அவளை ஐஸ்லேண்ட் கூட்டிகிட்டு போகணும்லாம் யோசிச்சிருக்க, உன்னை பார்த்தா அப்படிலாம் இருக்கிற மாதிரியே தெரியலடா, இத்தனை அறிவை எங்கடா ஒழிச்சு வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். இவ்வளோ ரொமான்டிக் பர்சனா நீ அப்படின்லாம் விட்டு ஓட்டவும், வேணாம் என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்கிட்ட அவள் சொன்னான், அதான் எது அவளே சொன்னாலா, எங்ககிட்டலாம் ஒன்றும் சொல்ல இவன்கிட்ட மட்டும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்களும் ஒன்றுமே புரியாமல் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. அதான் அவனே சொல்கிறானே ஐஸ்லேண்ட் போகணும் நீ தானே சொல்லியிருக்க, எங்ககிட்டலாம் சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல அப்படின்னு சொல்லி ஹோபி கோச்சுக்கோ. நீங்கள் நான் சொல்லலை அப்படிங்க சுவா இல்லை லூஸு, அவள் சொன்னான் தான் சொன்னேன், அவள் கூட்டிகிட்டு போக சொன்னான், அவளுக்கு அந்த இடம் பிடிக்கும்னு சொன்னான், ஸோ நான் எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு தோணுச்சு அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு பேசிட்டே எல்லாம் சிரிச்சிட்டு சாப்பிட்றீங்க. ஆரம்பம்
சரி பேபி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நம்ம அதுக்கப்புறம் வெளியில் போகலாம், ஓகேவா, நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு டே கிடைக்கும் போது இழுத்துட்டு எங்கடா போகலான்னு யோசிக்கும் போது இவன் மட்டும் எப்படி விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னும் சுகா 3 பேர் கம்பெனி கிளம்பி போகும்போது அப்போ வந்துட்டு ஜின்னோப்பா, நிஜமாவே நீ எங்கேயும் போகலையாடா, ஏன் என்னாச்சு, நேற்று வரைக்கும் காணோன்னு புலம்பிட்டு இருந்த அப்படி. எனக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனே தெரில, அதை யோசிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் வேணும். அடப்பாவி அப்படி சிரிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு அதை யோசிச்சுட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போகணும், அது வரைக்கும் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நேற்று அதுவும் இல்லாமல் ரொம்ப அலைஞ்சு சுற்றி பார்த்துருப்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லவும் சரின்னு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே எப்படியோ இவன் விட்டுட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், தயாங்க, ஜேகே, ஹோபின்னு 4 பேர் சுற்றி உட்காந்துட்டு என்ன பண்ண, எங்கே போனேன், எங்கே வந்தேங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் ஏன் எங்ககிட்டே சொல்லலை, சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அவர் ஏதோ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு பிடிச்ச விஷயம் என்னான்னு கேட்டார், அப்போ சொன்னால் அப்படின்றதும் 4 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு நோட் பெண்ணோட வந்து நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? என்ன, அதான் நமக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு, இப்போ இதுக்கு நோட்டு பென்னு, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புரியாமல் கேட்குறேன். எதை படிக்க போகிறோமா, அதெல்லாம் சரித்திரத்துலேயே நடக்காத விஷயம் அப்படின்னு ஹோபி சொல்லும். அப்போ எதுக்கு இது அப்படின்னு ஜேகேவா, இப்போ தான் நான் சொன்னேன் அவனுக்கு பிடிச்ச விஷயம்லாம் அவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கு, நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது எல்லாத்தையும் சொல்லு பேபி, நாங்கள் வரிசையாக நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். ஓ, இதுக்கு தானா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு, இதெல்லாம் அது தானா தோணணும், அதெல்லாம் இப்படி எழுதி வச்சா நல்லா இருக்காது அப்படி சொல்லிங்க. அதெல்லாம் முடியாது, நீ சொல்லு, நாங்கள் எழுதிக்கிறோம், இல்லாட்டி நாங்களாம் மறந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை போடுறீங்க. அவங்களும் அதெல்லாம் சரின்னு மறுபடியும் அடி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சித்தி சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அவங்க சிஸ்டருக்கோ பொறாமையில் பொங்கிட்டு இருக்கா. ஐயோ முடியல, இவளை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக அந்த சொங்கி என்ன தான் பண்ணுறான், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் கிழிச்சிருவேன்லாம் சொன்னால் ஒன்றும் பிடுங்க காணும், சீக்கிரமே இவளை எப்படியாச்சும் வச்சு தூக்க வைக்கணும், இந்த இடத்துக்கு நான் வரணும், இருங்கடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கா. பட் இதெல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு அவளுக்கு தெரில போல, பாவம். நீங்களோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சரி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு. என்னடி இப்போ தான் வந்தேன் அதுக்குள்ளே பாருங்கிறேன், கொஞ்ச நேரம் எங்கள் கூட பேசிக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இல்லை ஜிமின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் தயாங்க மேலே சாஞ்சிட்டு ஜேகே மேலே கால் நீட்டிட்டு படுத்துக்கிறீங்க. இவளுக்கு வந்து வாழ்வாப்பார், இதெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்றுச்செல்லாம் நான் அவ்வளோதான் எரிஞ்சு செத்தாலும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி அவள் வெளியில் போயிடுறாங்க. சிஸ்டர் நீங்கள் எதையும் கண்டுக்கல, நீங்கள் எப்போ போல ஜாலியாக பேசிட்டு தயாங்கோ, ஏன் பேபி ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப அலைச்சலோ அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் பிடிச்சிடுறான். ஆமாம் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே சுவாரஸ்யமாக கதை சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜேகே உங்களுக்கு காலை மெதுவாக பிடிச்சி விட்டுட்டுருக்கான், இங்கே உங்களுக்கு தலையை பிடிச்சிட்டு இருக்கான், அப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஹோபியும் ஜிமின் நீங்கள் பேசுகிற சவுண்டு கேட்கலன்னு அப்படியே திரும்பி பார்க்க, என்னாச்சு திடீர்னு சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியே தூங்கட்டும், இப்படியே இருந்தால் அவருக்கு உடம்பு வலிக்கும், நகருங்க நான் தூக்கிட்டு போய் உள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹோபி உங்களை மெதுவாக தூக்கிட்டு உங்கள் ரூமில் வந்து படுக்க வச்சு பெட்ஷீட் பற்றி விட்டு, சரிடா அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க நம்ம போகலான்னு இவங்களாம் அவங்க ஒர்க்கை பார்க்க கிளம்பிடுறாங்க. இங்கே ஆரம்பம் என்ன பண்ணலாம், எங்கே கூட்டிகிட்டு போகிறது, நம்மளை விட சின்ன பசங்கள்லாம் அறிவாக இருக்கானு, நமக்கு மட்டும் எதுவுமே தோண மாட்டேங்குது, உள்ளதுலேயே ஐக்கியம் நமக்கு தான் அதிகம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வச்சுட்டு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிச்சு, எங்கேயா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். ஜிமின் வந்துட்டு என்ன ஆரம் யோசிச்சு எல்லாம் முடிவு பண்ணிட்டியா, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கூட நைட்டு வரைக்கும் யோசிப்போன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ள வந்து ஆரம், எங்கே ஹீரா மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு தயாங்க சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு, என்னடா ரொம்ப வேகமாக போகிறான், அப்படி எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஹோபி சொல்லிவிட்டு இப்படியும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே உங்கள் ரூமுக்கு வரான். நீங்களும் அப்போ தான் மெதுவாக முழிக்கிறீங்க, கண்ணை முழிச்சு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக கதை ஓப்பன் பண்ணிட்டு ஆரம்பம் பார்த்ததும் நீங்கள் ஆரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஆரம் கொடுக்குறேன்னு ஓடி வந்தேன், உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு பேபி டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் தூங்கி எழுந்தேன், இப்போ ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி பேபி சாப்பிட்டியா, அதான் மார்னிங் சாப்பிட்டது, இப்போ தான் எழுந்திருக்கிறேன்னு சொல்கிறல்ல, ஆஃப்டர்நூன் இனிமேல் தான் சாப்பிடணும், சரி நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான்.
எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறவா அப்படி சொல்லிக்க போகிறான். ஓ சர்ப்ரைஸ். இவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போனாரோ அப்படின்னு நினச்சிட்டு போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஆரம்பம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கீழே இறங்கி வரான். அப்போ ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு, தம்பி சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு மெய்ட்ஸ் வராங்க. இல்லை நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்கடா அப்படி சொல்ல, சரி ஓகே பாய்னு இவங்க 4 பேர் பாய் சொல்லிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் ஆரமோட கிளம்பி போகிறீங்க. வெளியில் ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் 2 பேரும் ஒன்றா உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அதுலேயும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக ஆர்டர் பண்ணுறான். நீங்களும் ஜங்க் ஃபுட் கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இவனோட பெரிய டார்ச்சராக போச்சு. 6 நாள் இந்த மாதிரி எதை வேணாலும் திங்கிறோம், இந்த ஒரு நாள் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு சரி விரதம் இருக்கிறதா நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன் மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஏண்டி 6 நாள் வக்கனையாக நான்வெஜ்ஜு கண்டதையும் மேயிற, ஒரு நாளைக்கு உனக்கு வெஜிடேரியனாக இருக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆடு மாடு திங்கிற இலத்தலையை போட்டுட்டு பேச்சப்பாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது பேசி மூட் அவுட் ஆக வேணாம், வெளியில் போகிறோம்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே பேபி. அப்புறம் நீங்களே, ஆமாம் நம்ம எங்கே போகிறோம், ஏதோ ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி ஏதோ முடிவு பண்ணியிருக்கீங்க போல், அப்படி எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு. அதுவா பேபி, அங்கே போனதும் நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு. சாப்பிடும்போது சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல. சொல்லலான்னு தான் நினச்சேன், ஏற்கனவே அப்செட்டாக இருக்க, அதை வேறு சொல்லி தான் அங்கே போயே பார்த்துக்கோ. அப்செட் ஆகிற அளவுக்கு எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு பீதியிலே இருக்கீங்க. ஒரு வேளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை படிக்கலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, பயப்படாத அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இருந்தாலும் உங்களுக்கு எங்கே கூட்டிகிட்டு போக போகிறான், இவன் பில்டப் விட்டதை பார்த்தா எங்கேயோ எக்கு தப்பாக கூட்டிகிட்டு போக போகிறான் போலையே அப்படிங்கிற மாதிரி பீதியிலே தான் இருக்கீங்க. அப்புறம் கார் போய் நின்ன இடம் அப்படியே பார்க்குறீங்க. பெருசாக இல்லை, அவன் மியூசியத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். மியூசியமா அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் பேபி, இங்கே நிறையா பழங்கால பொருட்களாக இருக்குது, அதை பற்றினா நீ தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தான் நாலேஜ் வளரும். ஆட போடா படிப்ஸு அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ஜாலியாக இருக்கிறதுக்கு எங்கேயா கூட்டிகிட்டு போனால் இவன் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார் அப்படின்னு நினச்சிட்டு, அநியாயத்துக்கு இப்படி இருக்கிறியப்பா, யாருப்பா நீ அப்படிங்கிறாரு. பார்த்து ஆரம்பம் இங்கே போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் பேபி உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அவனை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பைபிள் ரொம்ப யோசித்து நமக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கு, நம்ம பாவம் அவன், நம்ம கொஞ்சம் சிரித்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சமாளிப்போம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு வரீங்க. அவனும் வா வா பேபி உள்ளே போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. உண்மையிலேயே அது பெரிய மியூசியம் தான். அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய புக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது தான் ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிற மாதிரி ஃபீலு, புக்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலோடு போகிறீங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க, அதுவும் பெரிய இடம், அப்படியே சுற்றி பார்க்க ஆச்சரியங்களாக இருக்குது. அதில் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆரமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரான். இது கேட்க கேட்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அப்படியே நீங்கள் ஆரம்பமே மேம்படுவது, என்ன அறிவு இவனுக்கு, இவெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே வரீங்க. பார்த்துட்டு இருக்கிற எல்லா இடத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் சுற்றி காட்டுறான். இடையில அவனை சிலர் பார்க்கலாம் கூட வராங்க. அந்த டைமில் கூட உங்களை விடாமல் அப்படியே உங்களை அவனோட கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்கள நீங்களும் அவனும் இருக்கிறதையும் அவன் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறான். இப்படியே ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கறதெல்லாம் அவன் அப்படியே ஸ்வீட் மெமரிஸாக சேவ் பண்ணிக்கிறான். நீங்களும் எதையும் இல்லை, எல்லா பக்கத்தையும் ஒன்று விடாமல் இது என்ன அது என்ன அதில் என்ன அப்படின்னு ஒரு வழியாக டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிறீங்க. இப்படியே அந்த மியூசியத்தை சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கே நைட்டே இது. இவ்வளோ நேரமாக சுற்றி பார்த்துருக்கோம், ரியலி அமேசிங். இவ்வளோ பெரிய மியூசியம், இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இத்தனை நாளாக என் கண்ணில் படவே இல்லை பாரேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. ஆரம்புக்கு இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பே வருது. என்ன இருந்தாலும் நமக்கு எங்கே கூட்டிகிட்டு போகுது, நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு நம்ம திட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் அப்படியே ஆர்வத்தோடு எல்லாத்தையும் கேட்டு சுற்றி பார்த்ததில் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி. அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக. உனக்கு நிஜமாகவே பிடிச்சிருக்கா பேபி? என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? எனக்கு பெருசாக படிப்பை விட்டு இதெல்லாம் தெரியாதுடி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு ஏமாதாமல் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நீங்கள் சிரிச்சிட்டு இது கூட நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் வாழ்நாள்லேயே டேட்டுக்கு மியூசியம் அந்த ஆள் நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு ஓ ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், வேற எங்கேயா போகணுன்னா சொல்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே சிரிச்சிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போவும் போல் நைட்டு வெளியிலேயே சாப்பிட்டுட்டு 2 பேரும் உள்ளே வரீங்க. அப்போது எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. ஏன்னா ஆரம் ரொம்ப மண்டையை பிச்சுக்கிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னால எங்கே போனீங்கன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல. ஆனாலும் நம்ம பாய்ஸ் விடுவாங்களோ, நீங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க பாடி கார்ட்ஸை வச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாருக்கும் சிரிப்பை அடக்க முடியாமல் உங்களை பார்த்ததும் அப்படியே குபீர்னு சிரிச்சிடுறாங்க. நீங்களோ அப்படியே ஒன்றும் புரியாமல் வந்தது இதுக்குடா இப்படி சிரிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா அப்போது சிரிப்பை அடக்க முடியாமல் ஜின்னப்பா ஆல்சோ டே என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. என்ன அப்படின்னு ஆரப் கேட்குறான். என்னடா மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போன, அவன் என்ன சின்ன குழந்தையாடா சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போன மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு. இப்போ என்ன ஸ்கூல் கேர்ள்னா என்ன, அது ஸ்கூல் கேர்ள் மட்டும் தான் பார்க்கணுமா, இவள் காலேஜ் படிக்கிற பொண்ணு, இவளுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டேட்டுக்கு அங்கே போய் யாராவது கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கழிச்சு ஜிம்மின்னு ஒரு பக்கம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களோ ஹே இப்போ என்ன, அங்கே போனதுனால நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தான் ஓட்டுறீங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாயடிக்கிறீங்க. அப்போது பாரா சப்போர்ட்டை அப்படின்னு ஆரம் அப்பா பேபி நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே ஓவராக தாண்டி ஓட்டுறானே உனங்க மூளை இல்லாத பசங்களா, உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் படிப்போட அறிவா அப்படிங்கிற மாதிரி. ஆமாப்பா உனக்கு தான் ஐக்கு நிறைய இருக்குது, அதனால் நீங்கள் படிப்பு விஷயமாவே எப்படி அடுத்த டேட் எப்படி லைப்ரரிக்கா இல்லை காலேஜுக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நீங்களும் அப்படியே முறைக்கிறீங்க. ஆரம்போ மூட்டு இருங்கடா, நான் வேணுன்னா அங்கே கூட கூட்டிகிட்டு போவேன், உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு. நீங்கள் அடியாத்தி செஞ்சாலும் செஞ்சுருவான் அப்படின்னு நினச்சிட்டு அடே சும்மா இருங்கடா, அவனே சும்மா இருந்தாலும் நீங்களே அடுத்த டேட்டுக்கு லைப்ரரிக்கு என்ன கிளப்பி விட்ருவீங்க போலையே அப்படின்னு பேசாமல் இருங்க. அது ஏதோ இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் எங்கே கூட்டிகிட்டு போகிறது தெரில, பட் இது ஒன்றும் மோசம்னா சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு. அதானே கீழே விழுந்தாலும் மீசையெல்லாம் மண் ஓட்டாமல் பேசுகிற, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஜிகே கலாய்க்கிறான். நீங்கள் அவ்வளோ முறைக்கிறீங்க. ஓகே பேபி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத கூல், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு கேட்குறாங்க. சுகா தான் கேட்குறான். சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் அப்படியே கலைஞ்சு போயிடுங்க. ஆரமோ உங்களை அப்படியே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அப்படியே வந்ததும் ஆரம் உங்களை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ பேபி அப்படின்னு சொன்னான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுங்க கிட்டே என்னை நீயும் சேர்த்து பங்கம் பண்ணாமல் வந்தியே அதுக்கு தான் அப்படின்னு. நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிற, அப்போது உனக்கும் பிடிக்கலையா அப்படின்னு. ஹே அதான் அப்போலேருந்து சொல்கிறேன்ல, நான் எங்கே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அதுவும் ஒரு பிளேஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சிரிப்பு அடக்குறீங்க. பாரு நீயும் சிரிக்கிற. அப்போது அவனுங்க சொன்ன மாதிரி உனக்கும் பிடிக்கல, அடுத்த டேட் அவனுங்க சொன்ன மாதிரி லைப்ரரியில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி வேணுன்னு ஆரம் கேட்குறான். நீங்களும் ஆத்தி லைப்ரரியா யோ போய் அங்கிட்டு எப்போ பார்த்தாலும் இதாவது படிப்ஸை பற்றியே பேசுவியா வளர்ந்து கெட்டவனே அப்படியே திட்டுங்க. என்னடி புருஷனை இப்படிலாம் திட்டுற, பின்ன நீ பண்ண காரியத்துக்கு திட்டாமல் கொஞ்சம் வாங்கலாம். மியூசியம் கூட்டிகிட்டு போனதுலேயே செம்ம காண்டு, இருந்தாலும் போனால் போது என் புருஷனுக்கு ஒன்றும் தெரில, வளர்ந்த குழந்தையாச்சின்னு நானும் அமைதியாக இருந்தால் அடுத்து லைப்ரரி கூட்டிகிட்டு போவியா பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே சும்மா சொன்னேன் பேபி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பால்கனியில் போய் நின்றுக்கிறீங்க. பின்னாடி வந்து ஆரம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே தலையை வச்சுட்டு பேபி அப்படிங்கிறீங்க. பேபி இங்கே திரும்பி என்னை பாருடி. ஏன் என்னால் குனிஞ்சு நிற்க முன்னாடி முதுகு வலிக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கடி நீ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படி திரும்பி முறைக்கிறீங்க. உண்மை தாண்டி என் ஹைட்டுக்கு நீ ரொம்ப குள்ளமாக இருக்கேடி அப்படின்னு சொல்ல ஆளை பாரு அப்படின்னு திரும்பி நான் வந்து நினைக்கிறீங்க. ரொம்ப தான் பண்ணாது நீ குள்ளாகத்திரிக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்குறான். நீங்களோ நான் கூட தான் உங்களை எக்கி எக்கி பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது, எனக்கு எவ்வளோ கழுத்து வலிக்கும் அப்படி சொல்லி அவன் டையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்படியே அவன் உங்கள் லிப்பில் அப்படியே மூடி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க.
அதுக்கு மேலே முடியல. அப்படியே அவங்கள பால்கனிலேருந்து தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி அவனும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களோ என்ன மியூசியத்தில் எதையோ பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் மறுபடியும் மியூசியமா விட்ரி அந்த பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பேபி நான் ஃபுல்லாக அப்படி சொல்லும்போது நீங்கள் அப்படியே சங்கடப்பட்டு கை வச்சு மறைக்கிறீங்க. ஏய் இப்படி பண்ணாத பேபி, கையேற்றி நான் பார்க்கணும், உன்னை இன்ச் பை இன்ச் பார்த்து என் கண்ணில் ஃபுல்லாக ஏற்றிக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஷையாகுது. நீங்கள் சிரிச்சிட்டே அப்படியே திரும்பிக்கிறீங்க. அப்படியே உங்கள் மேலே படுத்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான் ஒவ்வொரு இடமா. அப்படியே அப்படின்னு ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் உங்களோட செஸ்ட்டை அப்படியே லிக் பண்ணி பைட் பண்ணுறான். அப்படின்னு அவனோட பேக் ஹேரை பிடிக்கிறீங்க. அவனும் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரா ஹீரா பேபி ஷாலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆரம் ஆரம் நம்ஜுனா அப்படின்னு அப்படியே மோன் பண்ணுறீங்க. ஆரம் ஆல்சோ பேபி ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே இன்செக்ட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே மோன் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே லவ் மேக்கிங் பண்ணிட்டீங்க. அப்படியே அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆரம் தான் ஃபஸ்ட்டு எழுந்து அவன் பாட்டுக்க ரெடியாகி ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டு அவன் கீழே வந்துடுறான். சின்னப்பா ஆஃபீஸ் கிளம்பி வந்தவரோ அவருக்கு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிருப்பார். எங்கே ஹீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா கடகடன்னு மேலே வர்றாரு. ஆரம் ரூமில் நீங்கள் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டிருக்கீங்க. சின்னப்பா அவங்கக்கிட்ட வந்து பேபி அடிக்கிறீங்க, என் கூட எனக்கு வர ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கண்ணை முழிச்சு மெதுவாக பார்க்குறீங்க. எங்கே அப்படி சொல்கிறீங்க. எங்கேன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, இவ்வளோ மார்னிங்கே பேபி இன்றைக்கி என்னோடய டே, ஆனால் பாரு இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் உனக்காக நான் கேன்சல் பண்ணக்கூட ரெடி தான். ஆனால் நீ தான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற. சரி நீ வேணா ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சின்னப்பா இப்படி மூஞ்ச சோகமாக வச்சுருந்தோம். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள் கூட இருந்தால் போதும், 2 minutes நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு போய் ரெடி ஆகிட்டு ஆரம் ரூமில் உள்ள உங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டு வரீங்க. ஆரம் சாப்பிட்டு அப்படியே பார்த்துருக்கான். ஜின் நீங்கள் வெளியே போகிறீங்களா, மீட்டிங் வேணால் நான் அட்டன் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை இன்றைக்கி 2-3 மீட்டிங் இருக்குது, அதனால் நீயும் சுகா ஒரு மீட்டிங் பாரு, நான் ஒன்று அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ, நீ மியூசியத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், நான் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சின்னப்பா சொல்லுவோம். அடிங்க இன்னுமாடா அதையே வச்சு என்ன ஓட்டுறீங்க அப்படின்னு. சரின்னு சிரிச்சிட்டு இப்போ சுகாவும் வரான். 3 பேர் சாப்பிட்டு அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு அவனுக்கு 4 பேர் எழுந்திரிச்சா ஒர்க்கை போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. நீங்களும் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கூட வரீங்க. சின்னப்பாவோட டே, ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவர் கூட தான் நீங்கள் ஆஃபீஸில் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு சரிட்டு வரீங்க. சின்னப்பாவும் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து பக்கத்தில் வச்சுட்டு அவருக்கும் ஒர்க்கு மேலே ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவரும் ஒர்க்கு அடுத்தடுத்து ஃபோனு லேப்புன்னு ஏதோ பிஸியாகவே இருக்கார். இருந்தாலும் பிசி ஸ்டுடியோ இல்லையா, உங்களை அப்பப்போ பார்த்து பேபி ஏதாவது வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. வேணாம் இப்போ தானே சாப்பிட்டு வந்தேன் அப்படி சொல்லிங்க. அப்போ அப்படியே உங்களை சேரோட இழுத்து கிட்ட வச்சு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை தட்டிட்டு கமைன் அப்படின்னு சொன்னதும் அவரோட பிஏ தான் உழவரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு கீழே நோண்டிகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபோன் நோண்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவளும் உங்களையும் ஜின்னப்பாவையும் அப்படியே மாறி மாறி பார்த்துட்டுக்கா. ஜின்னப்பா ஹலோ என்ன வந்த வேலையை என்ன அதை பார் அப்படின்னு சொன்னதும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைன் வாங்க வந்த பேப்பர்ஸ்லாம் காமிச்சு சைன் வாங்கிட்டு அவள் வெளியே போயிடுறா. நீங்களோ அப்படியே ஒரு கண்ணால் ஜின்னப்பாவை பார்க்குறீங்க. ஜின்னப்பா ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறதே பார்த்துட்டு என்ன பேபி போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இங்கே எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி எழுந்தவர்கிட்ட போகிறீங்க. அப்போ அவரோட ஒர்க்கெல்லாம் அப்படியே உங்களை மடியில் வச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன ஒர்க் பார்க்காதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய எதுக்கு என்ன வேறு எங்க கூடிய
ஏன்டி நீ என் பக்கத்தில் இருந்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி அப்படி சொல்லிட்டு உங்களை இப்போ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டேன். அப்படியே ஒரு ஒர்க்கெல்லாம் கடன்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு, பேபி ஒரே ஒரு மீட்டிங் தான், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி. எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு 1/2 ஹவரில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ஒரு 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 ஒன் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் முடிஞ்சு வந்துடுவேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ நான் சும்மா இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கு நான் வீட்டிலே இருந்திருப்பேன். அங்கேயாச்சும் அவங்க 4 பேர் இருக்காங்க அப்படி. எந்த 4 பேர் இருக்காங்க? ஹோபி, ஜிமின், தயாங், ஜேகே அப்படி சரிங்க. அதெல்லாம் அவனுங்களுக்கு வேலை இருக்குது, கிளம்பிட்டானுங்க. நீ வீட்லேயும் தனியாக தான் இருக்கணும். அதுக்கு என் கூட இங்கே இருக்கலாம். ஏன் பேபி உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? சேச்சா அப்படி சொல்லலை. இப்போ 2 மணி நேரம் நீங்கள் போயிடுவீங்க மீட்டிங்க்கு. ஓ அதான் பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு சின்னப்பா எல்லாத்தையும் நவுத்திட்டு அப்படியே சேர்லேருந்து எழுந்து அப்படியே உங்களையும் தூக்கிட்டு அந்த நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? என்னையும் இப்போ மீட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்க. அப்போ எங்கே போகிறோம்? மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். என்ன குழப்புறீங்க? அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக என் நினப்பா உனக்கு ஒன்று கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அவரோட ப்ரைவேட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது வீட்டில் இருக்க ரூம் அளவுக்கு நல்லா வசதியாகவே இருக்கு. ஹே இப்போது எதுக்கு இங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. எனக்கு கூட ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. எது பாடியை சொன்னம்மா? அதுக்கு அதான் ஹீட்டர் ரெட்யூஸ் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. என்னது என்னமோ ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே முழிப்பா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஓகே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது பேபி ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணணும்னு மேடம்க்கு தெரியாதா அப்படி சொல்லி சின்னப்பா உங்கள் அளவுக்கு அப்படியே குனிஞ்சு கேட்கும். நீங்கள் அவரோட டையை பிடிச்சி எடுத்து அவர் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரும் பேக் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் வேகமாக அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 2 பேர் ட்ரெஸ்ஸும் இப்போ அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே என்ன சொல்லிருக்கீங்க. சின்னப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டு மெதுவாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவர் இன்னும் ரிமூவ் பண்ணுறாரு. அவரோடத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் உங்களோட செஸ்டில் அப்படியே லிக் பண்ணி பைட் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. சின்னப்பா யோ பேபி கொல்றேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சக் பண்ணிட்டே இருக்காரு. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டை அப்படியே பிடிச்சி அமுத்துறீங்க. அவரும் அப்படியே ரொம்ப வேகமாக அப்படியே லிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களால் முடியல ஜின் அப்படின்னு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. சின்னப்பாக்கு இது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அவரோ அப்படியே மேலே வந்து உங்கள் லிப்பை கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்கள் அண்டரில் அவரோட ப்ரைவேட் பார்ட்டை உள்ள விட்டு அப்படியே மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே மூன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா அப்படியே ரொட்டேட் ஆகி அவர் கீழே இப்போ நீங்கள் மேலே அப்படியே உங்களை அவர் மேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே அவர் மேலேயே சாஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட செஸ்ட் அப்படியே ஒரு வாய்க்குள்ள அப்படியே சக் பண்ணிகிட்டே அப்படியே 2 பேரும் ஹெஃப் அண்ட் ஃபீல்டில் இருக்கீங்க. மேக் அவுட் செக்ஷன் அப்படியே லவ் மேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு கீழே படுக்க வச்சுட்டு சின்னப்பா மறுபடியும் ஒரு ரைட் அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. அவரோ உங்களை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இதுக்கே டயர்டாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேபி இப்படியே நீ தூங்கு, அதுக்குள்ளெல்லாம் மீட்டிங்கே முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு அவர் அங்கே உள்ள வாஷ்ரூம் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு மறுபடியும் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி அவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வராரு. ரூம்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணி சாவி எடுத்து ஒரு பேக்கெட்குள்ளே போட்டுட்டு அவரோட மெயின் ரூமை லாக் பண்ணியிருக்காரு. ப்ரைவேட் ரூம் உள்ளே இருக்க அதை பண்ணலை. அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பனில் தான் இருக்கீங்க. முன்னாடி உள்ள ரூமோட கதவையே லாக் பண்ணிட்டாரு. வேணுங்கிறதெல்லாம் மீட்டிங்க்கு எடுத்துகிட்டு யாரும் அவரோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு, நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பாதுகாப்புக்காக தான் லாக் பண்ணிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு மீட்டிங் ஹாலுக்கு. அங்கே அவருக்கு வந்துட்டு
வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அங்கே தான் மீட்டிங் நடக்குது. அங்கே சுகா ஆரம் கூட வெளியில் மீட்டிங்க்கு போனவங்க முடிச்சுட்டு அந்த மீட்டிங்க்கு வந்துடுறாங்க. அப்போ வந்ததுமே சுகா ஆரமும் எங்கே ஹீரா அப்படிங்கிற மாதிரி தான் சின்ட்ட கேட்குறாங்க. அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா ப்ரைவேட் ரூமில் அப்படின்னு சொன்னதும் ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரூமை லாக் பண்ணிட்டியா அப்படின்னு சுகா கேட்குறான். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவள் தனியாக இருக்கும்போது எப்படி நான் ஓப்பனில் வச்சுட்டு வருவேன். ஓகே ஓகே நம்மளை மீறி எதுவும் நடக்காது, இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்காது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே தாயாங்க ஜேகே ஹோபி ஜெமினும் கூட அவங்களோட ஒர்க்கை கொடுத்ததை முடிச்சுட்டு அந்த மீட்டிங்க்கு வந்துடுறாங்க. இப்படி இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே மீட்டிங்கை ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் கலையவே இல்லை. 2 மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சு அவங்க வெளியில் வராங்க. அதை பற்றி அப்படியே பேசிவிட்டு அப்போது ஜெனுபா ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தனால அவரே வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ஃபைல் அது மட்டும் லாஸ்ட்டாக சைன் பண்ண வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்த மீட்டிங்க்கு வந்த ஒரு 4-5 பேர் அப்படியே ரூம்க்கே வராங்க. நீங்கள் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு சிசிடிவியில் ஜெனோபா வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவரோட கேபினில் நீங்கள் இல்லை அப்படின்னு. சரியாகவே இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி போகலாம் அப்படின்னு எல்லோரும் வராங்க. வந்து கரெக்டாக ரூமை ஓப்பன் பண்ணும்போது நீங்களோ அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திருப்பீங்க. எழுந்திரிச்சதும் அப்படியே சுற்றி மொத்தி பார்க்குறீங்க, என்ன யாரையும் காணோம் அப்படின்னு. இப்போ தான் அக்கா ஞாபகமே வருது, அட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்னப்பா பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே வெக்கம் வருது. ஸ்மைல் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்கே போனார் இவர், ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ தான் அவங்க மேலே பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கீங்க. சே நம்ம என்ன ஆதிவாசி மாதிரி பிறந்த மேனியாக ஆதாம் மேவால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இங்கே என்ன ஒன்றுத்தையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுந்து ஜினோபாவோட ஷர்ட் அங்கே கழட்டி போட்டது இருக்கும்ல அதையே எடுத்து வியர் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் முட்டி வரைக்கும் இருக்குது. அதை எடுத்து போட்டுட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க, பழைய ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பொறுக்கி அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்கெட் இருக்குது, அதுக்குள்ளே தூக்கி போட்டுடுறீங்க. இங்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜினோபாவோட ட்ரெஸ் தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. சரி குளிச்சுட்டு இதே மாதிரி அவரோட ஷர்ட் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கும் ஜின் வெளியில் தான் இருப்பார், அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம், நமக்குன்னு ஏதாவது ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு தேடுறீங்க. பட் அங்கே ஒன்றும் கிடைக்காதனால கரெக்டாக சரி சின்னடே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்து உள்ளே வந்து ஃபைலை வச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்க டோரை ஓப்பன் பண்ணி இந்த ப்ரைவேட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படியே பேனு உங்களே தான் பார்க்குறானுங்க. அப்போ தான் பாய்ஸ் ஆல்சோ பார்க்குறாங்க, யாரை அவனுங்க இப்படி பார்க்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் எதையும் கண்டுக்கல. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட வரீங்க. ஜின்னும் அவரும் எதுவும் கண்டுக்காமல் கேஷுவலாக சொல்லு பேபி, இல்லை எனக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையா ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓட பார்க்குறீங்க. ஜின்னோ பாவோ பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எதையுமே கணக்கில் கேஷுவலாக வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ரூம்குள்ளே வர்றாரு. நீங்களும் விடுங்க எல்லோரும் இருக்காங்க, நம்மளை ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. அவன் நினச்சா எனக்கு என்னடி, நீ ஏன் பொண்டாட்டி, என் கூட இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்க. அவன் என்ன நினச்சா அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அவன் பார்த்ததுக்கே அவனுங்க கண்ணை நோண்டியிருப்பேன். பார்த்தது அவனுங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயங்க நல்லா விட்டுட்டேன். இது என் மேலே தான் தப்பு, யார் இருக்கான்னு கூட பார்க்காம நான் தான் இப்படி வந்தேன், அதுக்கு அவங்களெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. சரி பேபி ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, அவனுங்க மேலே தப்பு இருந்தால் மட்டும்தான் எதுவும் பண்ணுவேன், ஓ ஹஸ்பண்ட் ஒன்றும் அவ்வளோ மோசமான வேலை அப்படின்னு சொல்லி உங்கள் மூக்கை பிடிச்சி ஆட்டார். சரி எனக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ட்ரெஸ் இல்லையா, இருக்குமே உனக்கு நான் வாங்கி வச்சுருக்கேனே, எங்கே நான் எல்லா பக்கமும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடி பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா தான் தேடினேன், இருக்கிற 4 கபோர்டை 40 வாட்டி பார்த்துட்டேன், அப்போயும் இல்லை அப்படின்னு. இந்த கபோர்டை தான் பார்த்தியா, பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ரா பார்க்கல அப்படி சொல்லும் போதா பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு ட்ரா இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பேக் எடுத்து கொடுக்குறான். இதுக்குள்ளே இருக்குடி, நீ அதிகமாக இங்கே வராதனால எதுக்காவது யூஸ் ஆகட்டும்னு அப்போ வாங்கி வச்சது, ஒரு செட் தான் இருக்கும். இனிமேல் இங்கே உனக்கும் நிறையா ட்ரெஸ் வாங்கி வச்சிடும்,
ஏன் இதே மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி இங்கே வந்தால் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜினோபா மறுபடியும் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சரி பேபி, நான் வரேன், என்னை கூப்பிட்றானுங்க, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அவங்களாம் சைன் பண்ணியாச்சு, மேற்கொண்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸை சின்னப்பாவும் பார்த்து அவரும் சைன் பண்ணிவிட்டு அப்ரூவல் ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சிடறாரு. அப்போது எல்லோரும் பார்த்துட்டு ஏய் எங்கடா இவ அப்படி குளிக்க போயிருக்காடா அப்படின்னு சொன்னா. என்னடா இப்படி ஒரு கோலத்தில் இருந்தா, அவனுங்க கண்ணெல்லாம் பார்க்கும் போதே செம்ம கடுப்பாச்சு அப்படின்னு எல்லோரும் கோரஸை சொல்கிறாங்க. பட் நம்ம ஆள் தான் தப்பான நேரத்தில் என்ட்ரி கொடுத்துட்டா. அவனுங்க மேலே தப்பு இல்லை, அதனால தான் உசுரோட பொழைச்சி போனானுங்க. இல்லைன்னா அவனுங்க பார்த்த பார்வைக்கு கண்ணை நோண்டி கடலில் வீசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் அப்போ குளிச்சுட்டு வெளியே வரீங்க. யாரை கண்ணை நோண்டி வெளியே வீச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அப்படியே 7 பேரும் உங்களை திரும்பி பார்க்குறானுங்க. ஒன்றை தாண்டி அப்படின்னு சொல்லி சின்னப்பா சொல்லுவோம். என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரீங்க நீங்கள். அப்புறம் வரக்கூடிய ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடி மட்டும் நின்னா பரவாயில்ல, நீ கண்டவன் முன்னாடி வர அப்படின்னு. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் பாட்டுக்க தூங்குறவளை இப்படி விட்டுட்டு போனது உங்கள் தப்பு. நீ இப்படி எந்திரிச்சு நல்ல வேலை நான் அந்த ரூமை லாக் பண்ணேன். என்னது ரூமை லாக் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஆமாம், அப்புறம் இந்த மாதிரி தான் நீ பாட்டுக்க தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு அரைக்குறையாக வந்து எங்களுக்கு மான போகிறதுக்கா? அதனால தான் லாக் பண்ணி வச்சுட்டு போனேன். அதுவும் இல்லாமல் உன்னோட சேஃப்டிக்காக. பட் நீயும் கரெக்டாக நாங்கள் வரும்போது தப்பான நேரத்தில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்த. அது எப்படி பேபி அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் தூங்கி கண்ணை முழிச்சு பார்த்தேன், யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் மீட்டிங் போயிருப்பீங்கன்னு சொன்னதே எனக்கு ஞாபகமே இல்லை. ஆமாம், ரூமை தான் லாக் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் ஓப்பன் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் லூஸு, நான் லாக் பண்ணது மெயின் டோர் தான், இதை பண்ணலை. இதை பண்ணினா நீ உள்ளே தவிச்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நீ பயப்படக்கூடாதுன்னா அங்கே லாக் பண்ணாமல் இதை லாக் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஓ, பேசாமல் நான் ப்ரைவேட் ரூமை தான் லாக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தான் நீ அரைக்குறையாக வெளியே வராமல் இருந்திருப்பில்ல, அட்லீஸ்ட்டு தட்டிட்டு உள்ளேயாச்சும் இருந்திருப்பேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தால் அந்த ரூமை லாக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொங்கடா ஃப்ராடு பசங்களா அப்படின்னு அடிச்சுட்டு, ஏன்டா ஒரு நாள் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன்னு ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லிச்சுட்டு, என்ன ஜின் வெளியில் கூட்டிகிட்டு போன்னு பார்த்தா ஆஃபீஸில் வச்சே இன்றைக்கி உன்னோட டேட்டை முடிச்சிட்ட போல் அப்படின்னு. என்னடா பண்ணுறது, எனக்கும் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகணும் தான் ஆசை. ஆனால் எங்கே, நமக்கு தான் ஒர்க்கு அதுக்கு மேலே என் பேபியை விட எனக்கு ஒர்க் முக்கியம் இல்லை. அவள் தான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னான், அதனால தான் அப்படின்னு ஜினோபா சொல்லிட்டவங்கள பார்க்குறாரு. நீங்களும் ஆமாம் ஆமாம், நான் தான் வரேன்னு சொன்னேன், ஏன்னா நாளைக்கு நான் பதவியேற்பு விழா நடத்தி இங்கே வந்து எம்டி ஆப்பார், அதான் அப்படின்னு சொல்லிடலாம். சிரிக்கிறாங்க. அப்போது நீ கோவமாக இருக்கியா பேபி அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு போய் ஆரம்பக்கும் சுகாவுக்கு நடுவில் உட்காந்துக்கிறீங்க. அப்போது ஜினோ இன்றைக்கி என்னோட டே, நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை சேரோட இழுத்துட்டு வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் நான் கோவமாக இருக்கேன், அதனால் உங்ககிட்ட உட்கார மாட்டேன் அப்படின்னு திரும்பி குடுகுடுன்னு எழுந்து போய் ஹோபி மடியில் உட்காந்துக்கிறீங்க. ஹோபியும் உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஜினோப்பா திருப்பி வந்து ஒழுங்காக வாடி அப்படின்னு பிடிச்சி இவங்களை இழுக்கிறான். நீ இன்னைக்கு ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஹோபி விடாமல் பிடிச்சிடும். டேய் சதிகாரா, அவள் வந்தானா நீ நைஸாக அப்படியே உட்கார வச்சுக்க பார்க்குறியா, விட்றா அவளை அப்படின்னு சொல்லி தள்ளிவிட. நான் என்னையா பண்ணேன், அவளாக வந்து உட்காந்துட்டா, அவளுக்கு யாரும் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல. எல்லோரும் ஆமாம் ஆமாம் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டேய் என்ன, எல்லாம் என் நேரம், உங்களுக்கு ஒரு நேரம் வரும்ல அப்போ இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜினப்பா கத்திட்டு, ஒழுங்காக வந்துடு பேபி. வரமாட்டேன், நீங்கள் இன்றைக்கி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்குள்ளேயே சுற்றி ரவுண்ட் அடிச்சிருக்கீங்க. ஸோ நான் மாட்டேன் அப்படின்னு சரிங்க. இப்போ என்ன, எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நம்ம வெளியில் போய் லஞ்ச் சாப்பிட்டு எங்கே போகணுன்னு சொல்லியோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்டி, போயிட்டு சுற்றி பார்த்துட்டே வரலாண்டி, வாடி அப்படின்னு சொல்லி போகிறாரு. நோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ வெளியில் போகிற மூடு இல்லை, ஸோ நம்ம இங்கேயே ஃபுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஓவராக பண்ணாதடி, அதான் சாரி கேட்குறல்ல, அதான் என்னோடய மீட்டிங் முடிஞ்சு இப்போ நம்ம போகலாம். நோ, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிங்க. சரி மூடு மாதிரி நீ எப்போ போகலான்னு சொல்ல, அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஹவர் வச்சு எல்லோரும் அங்கேயே லஞ்சு சாப்பிட்றீங்க.
அதுக்கப்புறம் அவனுங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க. நீங்களும் அப்படி சும்மா ஜினோபாவை அங்கேயே முறைச்சிட்டு இந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் போகிறதுன்னு அவரே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ஜினோபாவோ இதுதான் கோவப்படுற லட்சணம். என்னை விட்டு நகராமல் என்னையவே பூனைக்குட்டி மாதிரி சுற்றி சுற்றி வராங்க. மேடம் இதில் கோவமாக இருக்காங்களாம். கேட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்காரு. இப்படியே நைட் ஆகிடுது. எல்லோரும் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்போது நீங்களாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம எங்கடி, நீ தான் இன்றைக்கி ஆஃபீஸ்லேயே தானே இருக்கிறேன்டிங்க. இப்போ இன்றைக்கி ஆஃபீஸ்லேயே இருப்போம். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி, அதான் முடிஞ்சில்ல, இப்போ எனக்கு ஒர்க் இல்லை, வாடி பேபி வீட்டுக்கு போகலாம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா நீங்களும் ஒரே காரில் வரைக்கும் மற்றவங்களாம் கிளம்பி வீட்டுக்கு போனீங்க. வீட்டுக்கு போவேன்னா இப்போது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிங்க. ஹே டைம் என்ன ஆச்சு பார்த்தியா, நைட்டில் போய் அதெல்லாம் வேணாம், அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்துங்க அப்படின்னு நடு ரோட்டில் இறங்கி நின்றுக்கிறீங்க. சின்னப்பாவோ ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துகிற, தெரியாதனமாக ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு உடனே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்டி, அதுக்கு இப்படியா படுத்துவ அப்படின்னு. நீங்கள் தானே சொன்னீங்க எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போக சொல்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா. அப்போ என்ன ஏன்டி பகல் நேரத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் நைட் நேரத்தில் அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஏன்டி இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிற, வாடி போகலாம் ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சாத குறையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் எதையும் காதில் வாங்காமா நடு ரோட்டில் போய் உட்காந்துட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன் அப்படி இருக்காது. அடியே நடு ஜாமத்தில் ஏன்டி இப்படி கொடுமைப்படுத்துகிற, சரி வாடி, இப்போ எவன் கடை திறந்து வச்சுருக்கான்னு கூட தெரில, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி கார்ட்டை சொல்லி அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி எப்படியோ ஒரு கடையை ஓப்பன் பண்ண வச்சு அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களோ க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் கடுப்பில் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜாலியாக வரீங்க. சின்னப்பா உங்களை முறைச்சிக்கிட்டே உள்ளே வராரு. 2 பேரும் உள்ளே வந்து உட்காந்ததும் அங்கே உள்ள வெயிட்டரும் அப்படியே பார்க்குறான். சின்னப்பாவை மாஃபியான்னு எல்லாருக்கும் தெரியும். அவனுங்க பயந்து போய் சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுடி அப்படி சொன்னதும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு 2 பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறீங்க. 2 ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டா நடு ஜாமத்தில் தூங்குறவங்களை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓகே மேம் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வரப்பான். அப்போ ஜின்னோபாவோ எதுக்குடி 2 ஏன் 1 சாப்பிட்டா பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ என்ன உங்களுக்கு சாப்பிடணும் மேம்மா இல்லாட்டி நான் போகிறேன் அப்படின்னு மறுபடியும் எழுந்திருக்கீங்க. ஐயோ கிராதிகி படுத்துறா, தெரியாதனமாக நான் இன்றைக்கி இவ்வளோ வெளியே கூட்டிகிட்டு போகல, அதுக்கு வச்சு செய்கிறா அப்படி அம்மா தாயே உன்னை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக உட்காந்து சாப்பிட அப்படிங்கிறீங்க. அவரோ சரி சரி ரொம்ப சிலிப்பிக்காத அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. இதை ஐஸ்கிரீமை கொண்டு வந்தவன் பார்த்துட்டு யாரா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே 2 ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன இவர் இவ்வளோ பெரிய மாஃபியா குழந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான் கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு முழிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.